श्री गुरुभ्यो नमः। प्रियश्छात्राः, अद्य वयं सूक्तयः इति शीर्षकमाधृत्य किञ्चित् पश्यामः। प्रथमतया अहं श्लोकं वदामि। गुणेष्वेव हि कर्तव्यः प्रयत्नः पुरुषैः सदा गुणयुक्तो दरिद्रोपि न ईश्वरैः अगुणैः समः। पुनः वदामि। गुणेष्वेव हि कर्तव्यः प्रयत्नः पुरुषैः सदा गुणयुक्तो दरिद्रोपि नेश्वरैः न ईश्वरैः अगुणैः समः। ओके, तदनन्तरम् अस्य श्लोकस्य पदच्छेदः गुणेषु एव हि कर्तव्यः प्रयत्नः पुरुषैः सदा गुणयुक्तः दरिद्रः अपि न ईश्वरैः अगुणैः समः। This is a padacheda of this sloka. Next, asya slokasya अन्वयः पुरुषैः सदा एव गुणेषु हि प्रयत्नः कर्तव्यः गुणयुक्तः दरिद्रः अपि अगुणैः ईश्वरैः समः न। The next, अस्य श्लोकस्य तात्पर्यार्थः। This is the important of this sloka. तात्पर्यार्थः। See, निश्चयेन मानवैः नित्यं गुणेषु प्रयासः करणीयः। निश्चयेन, निश्चयः, निश्चयः नाम कन्फर्मेशन, कंडिप्पाग, निश्चयमाग, निश्चयेन मानवैः, मानवैः नाम पीपल, मानवैः तृतीय बहुवचनम, मानवैः नित्यम एवरीडे गुणेषु, गुणः नाम कैरेक्टर, गुणेषु इन द कैरेक्टर प्रयासः, प्रयासः नाम प्रयत्नः करणीयः, करणीयः टू डू। गुणैर्युक्तः निर्धनः अपि गुणैः हीनैः धनिकैः समः न भवति। सी, गुणैर्युक्तः निर्धनः अपि, सी द मीनिंग, गुणैर्युक्तः, गुणः नाम कैरेक्टर, गुणैः उक्तः, युक्तः, युक्तः नाम वित्, गुणत्तै उடையவன், ओके, गुड कैरेक्टर, कैरेक्टर पर्सन। गुणैर्युक्तः, அவங்கிட்ட குணம் இருக்கு, குணைர்யுக்தः। இப்போ புத்தியுக்தः அப்படின்னு சொல்றோம். புத்தியுக்தஹனா என்ன அர்த்தம்? புத்தியை உடையவன், புத்தி உள்ளவன், புத்தியுக்தः, பலயுக்தः, ஞானயுக்தः, லைக் திஸ். குணைர்யுக்தः குணத்தை உடையவன், நிர்தனः, நிர்தனः தனம் இல்லாதவன், நிர்தனः நாம புவர் பர்சன், தனம் மீன்ஸ் மணி, நிர்தனः, நிர்தனः अपि ஆல்சோ குணைः ஹீனः। சி, குணயுக்தः நிர்தனः, குணம் இருக்கு ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை? there is no money. குணயுக்தः நிர்தனः, குணம் இருக்கு பணம் இல்லை, இருந்தாலும் ஆல்சோ. this is first one. the second one, குணைர் ஹீனைஹி, குணம் இல்லை, there is no good characters. குணைஹி ஹீனைஹி, இனஹனா without. धनिकैः, धनिकः, धनिकः नाम रिच पर्सन, धनिकैः
சமஹா. சமஹா நாம ஈக்குவல். ந பவதி, நாட் டு பி. என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட என்ன இருக்கு? குணம் இருக்கு, என்ன இல்லை? பணம் இல்லை. செகண்ட் பர்சன் கிட்ட என்ன இருக்கு? குணம் இல்லை, ஆனால் பணம் இருக்கு. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் பர்சன். குணம் இருக்கிறவன் குணம் இல்லாதவன் கூட சமம் கிடையாது. இந்த இடத்துல யார் உயர்ந்தவன்? குணம் யாருக்கு இருக்கோ அவன் உயர்ந்தவன், பணம் யாருக்கு இருக்கோ அவன் தாழ்ந்தவன். இந்த இடத்துல சி குணயுக்தா நிர்தனஹா அப்பி. குணம் இருக்கு ஆனா பணம் இல்லை. இருந்தாலும் குணைஹீனைஹி தனிகைஹி, குணம் இல்லாதவனுடைய பணம் இருக்கு பத்தியா, அவனுக்கு சமஹா ஈக்குவல் ந பவதி, சமம் கிடையாது. திஸ் இஸ் குணயுக்தா, திஸ் இஸ் குணஈனஹா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குணம் இருக்கிறவன் குணம் இல்லாதவன், பணம் இல்லாதவன் பணம் இருக்கிறவன். ஸோ இவனுக்கு சமம் கிடையாது. ஹூ இஸ் பெஸ்ட்? குணயுக்தா. ஹூ இஸ் ஒஸ்ட்? தனயுக்தா. ஸோ நம்ம எதை ட்ரை பண்ணணும் வளர்த்துக்கிறதுக்கு? குணத்தை. ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க பார். அர்த்தாத், which means குணவான் நிர்தனஹா நிர்குண தனிகாத் சிரேஷ்டஹா. குணவான், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, குணவான் நாம குணயுக்தஹா, குணத்தை உடையவன். பலவான், பலத்தை உடையவன். ஞானவான், ஞானத்தை உடையவன். லைக் குணவான் குணயுக்தஹா. நிர்தனஹா, அவங்ககிட்ட என்ன இல்லை? நிர்தனஹா, there is no money. ஆனால் என்ன இருக்கு? குணம் இருக்கு. ஸோ he is நிர்குண தனிகாத், குணம் இல்லாத, நிர்குணம் குணமில்லாத, தனிகாத், தனிகா நாம ரிச் பர்சன், தனிகாத் அவனை காட்டிலும், நல்ல பணக்காரனை காட்டிலும், சிரேஷ்டஹா, சிரேஷ்டஹா நாம குட் ஒன், உயர்ந்தவன். சிரேஷ்டஹா பவதி. சி அர்த்தாத் குணவான் நிர்தனஹா, குணவான் நிர்தனஹா, குணம் இருக்கு, என்ன இல்லை? there is no money. With this person நிர்குண தனிகாத், குணம் இல்லாத தனிகனை விட, குண நிர்குண, there is no characters. நிர்குண தனிகா, தனிகா ரிச் பர்சன், தனிகாத் பஞ்சமி விபக்தி, அவனை காட்டிலும் சிரேஷ்டஹா உயர்ந்தவன். ஓகே, ஸோ என்ன புரிஞ்சுக்கிற இந்த ஸ்லோகத்திலிருந்து? குணம் முக்கியமா பணம் முக்கியமா? குணம் தான் முக்கியம். குணம் பணத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஓகே, நவ் ஐ வில் கோ டு த ஸ்லோகா. See, गुणेष्वेव हि कर्तव्यः प्रयासः पुरुषैः सदा. सदा, always. गुणेषु एव हि कर्तव्यः प्रयासः. प्रयासः नाम एफर्ट, कर्तव्यः डू. நம்ம முயற்சி பண்ணணும். எதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? குணேஷ்வேவ, குணத்தை கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பிரயாசா கரணீயா, பிரயாசா கர்த்தவ்யா, we should take effort. ஓகே, குணயுக்தோ, குணயுக்தா நாம குணயுக்தா, குணத்தை உடையவன். தரித்ரோபி, தரித்ரஹா அப்பி, தரித்ரஹா மீன்ஸ் புவர் பர்சன், பணம் இல்லாதவன், பணம் இல்லாதவனாக இருந்தாலும் தரித்ரஹா அப்பி ந ஈஸ்வர குணைஹி சமஹா. ஈஸ்வர குணைஹி நாம ரிச் பர்சன், அந்த ரிச் பர்சனுக்கு ஈக்குவலா வரமாட்டான். அவனை விட எப்படி? உயர்ந்தவனாகத்தான் இருப்பான். ஸோ நம்ம எதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்? குணத்தை, பணத்தை இல்லை. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? குட். த நெக்ஸ்ட் ஸ்லோகா.
Yeah. See the sloka. Arambha gurvi kshayini kramena lagvi pura vriddhimati cha paschat dinasya purvardha parartha bhinna chayeva maitri kala sajjananam. Punaha vadami. Arambha gurvi kshayini kramena lagvi pura vriddhimati cha paschat dinasya purvardha parartha bhinna chayeva maitri kala sajjananam. Padachchedaha Arambha gurvi kshayini kramena lagvi pura vriddhimati cha paschat dinasya purvardha parartha bhinna chaya iva maitri kala sajjananam. Anvayaha Arambha gurvi kramena kshayini pura lagvi paschat cha vriddhimati kala sajjananam maitri dinasya purvardha parartha bhinna chaya iva. Now we'll go to the Tatparyam. Yeah. See, Tatparyam, Tatparyartaha Durjananam maitri பூர்வாண்ணஸ்ய சாயா இவ பவதி. என்ன சொல்ல வராங்க இந்த ஸ்லோகத்தில்? அதாவது துர்ஜனானாம் மைத்ரி, சஜ்ஜனஹா துர்ஜனஹா, சத்து ஜனஹா சஜ்ஜனஹா. சஜ்ஜனஹா நாம குட் பீப்புள், துர்ஜனஹா பேட் பீப்புள். ஓகே, சத்து ஜனஹா சஜ்ஜனஹா. அதே போல துர்ஜனஹா, துர்ஜனஹா நாம பேட் பீப்புள். நல்லவர்களுடைய நட்பு எப்படி, கெட்டவர்களுடைய நட்பு எப்படி? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பேட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப்? See here, துர்ஜனானாம், துர்ஜனானாம் மைத்ரி, துர்ஜனானாம் மைத்ரி, மைத்ரி நாம ஃப்ரெண்ட்ஷிப். கெட்டவர்களுடைய நட்பானது துர்ஜனானாம், ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், துர்ஜனானாம் மைத்ரி பூர்வாண்ணஸ்ய சாயா இவ பவதி. பூர்வாண்ணம், பூர்வாண்ணம்னா மார்னிங், சாயா, சாயா நாம ஷேடோ, இவ லைக். காலையில் நம்ம நடந்து போகும்பொழுது நிழல் வரும் தெரியுமா, நம்ம பின்னாடியே வரும். அந்த நிழலை போல பவதி, பூர்வாண்ணஸ்ய சாயா இவ பவதி. எப்படி ஆரம்பிக்கும்? காலையில் நிழல் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிக்கும். என்ன வந்து முடியும்? போக 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 சின்னதாக வந்து முடிச்சிடும். இதுதான் துர்ஜனஹாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கும்? ஆஹா ஓஹோன்னு இருக்கும், பெருசாக ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சமாக முடிஞ்சிடும். நல்லவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? ஈவினிங்கில் வரக்கூடிய, மத்தியானத்தில் சாயந்தரத்தில் வரக்கூடிய நிழல் மாதிரி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்? சின்னதாக ஆரம்பித்து அப்படியே ஸ்லோலி வில் டெவலப். அப்படி தானே இருக்கணும். நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் குழந்தையாக இருக்கும்பொழுது, எடுத்த உடனே 5 இட்லி உள்ள தள்ளிட்டோமா? இல்லை, அப்படி தள்ளினா என்ன ஆகும்? ஸ்டொமக் பெயின், உடனே வாமிட்டிங், வியாதி. அதனால் எப்படி எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப். அதை தான் இப்போ இங்கே சொல்ல போகிறா. துர்ஜனானாம் மைத்ரி பூர்வாண்ணஸ்ய சாயா இவ. காலையில் பூர்வாண்ணம்னாக்கா மார்னிங், பூர்வாண்ணஸ்ய சாயா இவ லைக் ஷேடோ பவதி. யா ஆரம்பே, ஆரம்பே என்னன்னு அர்த்தம்? த ஸ்டார்டிங் டைம். ஆரம்பே சுவிஸ்திருதா பவதி பரந்து சீக்கிரமேவ தஸ்யாக க்ஷயோபி பவதி. சுவிஸ்திருதா, விஸ்திருத்தா என்னன்னு அர்த்தம்? ரொம்ப பெருசா, லாங், விஸ்திருத்தம். ஆரம்பே இந்த ஸ்டார்டிங் டைம்ல எப்படி இருக்கும்? சுவிஸ்திருதா பவதி. இட் வில் பி லைக் திஸ். பரந்து, பட்
சீக்கிரமேவ குயிக்லி தஸ்யாஹா அந்த ஷேடோ என்ன ஆயிடுறது க்ஷயஹா அபி பவதி. க்ஷயஹா நாம டெஸ்ட்ராய் அழிஞ்சிடும். ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பிக்கும், அப்படியே என்ன ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் லைக் திஸ். சீக்கிரமேவ குயிக்லி தஸ்யாஹா க்ஷயஹா அபி பவதி, வில் டெஸ்ட்ராய் தட் ஷேடோ. பரந்து பட் சஜ்ஜனானாம் மைத்ரி, சஜ்ஜனானாம் குட் பீப்புள், அந்த குட் பீப்புளோடைய மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது அபராண்ணஸ்ய சாயா இவ, அபராண்ணம்னா மத்தியானம் ஆஃப்டர்நூன், சாயா இவ பவதி மத்தியானம் எப்படி இருக்கும் நிழல் அந்த மாதிரி. யாருடைய மைத்ரி சஜ்ஜனானாம் மைத்ரி. யா ஆரம்பே அத்தி அல்பா, அதி அல்பம் நம்ம சொல்கிறோமே அல்பம், அல்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஸ்மால்னு அர்த்தம். அல்ப புத்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சிற்றறிவுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக இருக்கக்கூடிய நாலேஜ், அது அல்ப புத்தி. அல்பம்னா லிட்டில் பிட் ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். இங்கே யா ஆரம்பே இந்த சஜ்ஜனானாம் மைத்ரி ஆரம்ப காலே அந்த ஸ்டார்டிங் டைமில் எப்படி இருக்கும் அத்தி அல்பா, அத்தி அல்பா வெரி 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 ஸ்மால் லைக் திஸ் அத்தி அல்பா. அனந்தரம் ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு. கிரமேண சி கிரமேண பை ஆர்டர் மெது மெதுவாக. வர்தமானா பவதி, வர்தமானா நாம டு பி இன்க்ரீஸ். ஓகே புரிஞ்சுதா? ஸோ துர்ஜரானாம் மைத்ரி இந்த கெட்டவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு பூர்வாண்ணஸ்ய சாயா. அது எப்படி ஆகும் ஆரம்பிக்கும் பொழுது பெருசாக ஆரம்பித்து சீக்கிரமாக சீக்கிரமேவ என்ன ஆகிடும் குறைஞ்சிடும், அப்புறம் அழிஞ்சிடும். தென் சஜ்ஜனானா மைத்ரி நல்லவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது எப்படி அபராண்ணஸ்ய சாயா இவ பவதி மத்தியானம் நிழல் எப்படி இருக்கும் ஸ்மால். சி யா ஆரம்பே அதி அல்பா, ஆரம்பத்தில் ரொம்ப அல்பம் சிறிதாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னாகும் அனந்தரம் ஆஃப்டர் தட் டக்குன்னு பெருசாகிடுமா இல்லை கிரமேண ஸ்லோலி ஸ்லோலி மெது மெதுவாக என்ன ஆகிடுறது வர்தமானா பவதி இட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் மத்தியானத்தில் வரக்கூடிய சாயா நிழலை போல இருக்கணும். Now we'll see them ஸ்லோகா. ஆரம்ப குர்வி க்ஷயினி கிரமேண லக்வி புரா விருத்திமதி ச பశ్చాத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்னா சாயேவ மைத்ரி கல சஜ்ஜனானாம். Okay children, are you understand this sloka? Okay, good. Tomorrow we will continue the same topic. Shri Gurubhyo Namaha.